மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அளிப்பதே பிரதமர் மோடியின் நோக்கம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அளிக்கும் பிரதமர் மோடியின் நோக்கத்தின் பின்னணியில் உள்ள காரணங்களை பட்டியலிட்டார். தொழிலாளர்களின் தினசரி சம்பளத்தை நிர்ணயிக்கும் உரிமையை பறிப்பது, பஞ்சாயத்துகளின் அதிகாரத்தை பறித்து அவர்களின் கைகளை கட்டி போடுவது, மாநிலங்களின் அதிகாரத்தை பறித்து அனைத்து அதிகாரங்களும் செல்வமும் ஒரு சிலரின் கைகளில் குவிப்பது இவைதான் 100 நாள் வேலை திட்டத்தை அளிப்பதற்கான உண்மையான நோக்கம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் ஆண்டு முழுவதும் வேலைக்கான உத்தரவாதம், சுதந்திரத்துடனும் கண்ணியத்துடனும் வேலை செய்வதற்கான உரிமையை கோடிக்கணக்கான மக்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வழங்கியதாகவும், இத்திட்டத்தை அளித்து பிரதமர் மோடி நாட்டை பின்னோக்கி அழைத்து செல்வதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அளிப்பதே பிரதமர் மோடியின் நோக்கம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அளிக்கும் பிரதமர் மோடியின் நோக்கத்தின் பின்னணியில் உள்ள காரணங்களை பட்டியலிட்டார். தொழிலாளர்களின் தினசரி சம்பளத்தை நிர்ணயிக்கும் உரிமையை பறிப்பது, பஞ்சாயத்துகளின் அதிகாரத்தை பறித்து அவர்களின் கைகளை கட்டி போடுவது, மாநிலங்களின் அதிகாரத்தை பறித்து அனைத்து அதிகாரங்களும் செல்வமும் ஒரு சிலரின் கைகளில் குவிப்பது இவைதான் 100 நாள் வேலை திட்டத்தை அளிப்பதற்கான உண்மையான நோக்கம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் ஆண்டு முழுவதும் வேலைக்கான உத்தரவாதம், சுதந்திரத்துடனும் கண்ணியத்துடனும் வேலை செய்வதற்கான உரிமையை கோடிக்கணக்கான மக்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வழங்கியதாகவும், இத்திட்டத்தை அளித்து பிரதமர் மோடி நாட்டை பின்னோக்கி அழைத்து செல்வதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார்.